மகாயாம் மகரே மாசே சக்கராம்சம் பார்கவோத்பவம் மகீசார புராதீஷம் பக்திசாரம் அகம் பஜே. 12 ஆழ்வார்களுக்குள்ளே மிகவும் வீரம் படைத்தவர், வேகம் படைத்தவர் திருமழிசை ஆழ்வார். சென்னைக்கு அருகிலே திருமழிசை என்கிற ஊரில் ஜெகநாத பெருமானுடைய சன்னிதானம் இருக்கிறது. அவ்வூரில்தான் திருமழிசை ஆழ்வார் அவதரித்தார். அவர் பிறந்தது தை மாசத்திலே, மக நட்சத்திரம். சக்கரத்தினுடைய அம்சமாகவே இந்த ஆழ்வார் தோன்றினார். பகவான் ஆழ்வார்களை பிறப்பிக்கும் போது தன்னுடைய ஆயுதங்கள், தன்னோடு இருந்த நித்தியசூரிகள், இவர்களுடைய அருளை அவர்களுக்கு கொடுத்தார். அதனால்தான் ஒவ்வொரு ஆழ்வாரும் ஒவ்வொரு நித்தியசூரியனுடைய அம்சம் என்று சொல்லப்படுகிறார். அந்த வரிசையில் திருமழிசை ஆழ்வார் சக்கராம்சம் பார்கவோத்பவம், பிருகுமுனிவருக்கு குமாரராக சக்கராயுதத்தினுடைய அம்சமாகவே பிறந்தார். மிகுந்த புத்தி கூர்மை உடையவர், சக்தி உடையவர், சிவபெருமானைப் போல் 3வது கண்ணையும் உடையவர். சிவனுக்கு எப்படி நெற்றியில் 3வது கண் உண்டோ, இந்த ஆழ்வாருக்கு கால் கட்டை விரலிலே 3வது கண் ஒன்று உண்டாம். அதை பற்றி அவருடைய சரித்திரங்களில் பல அழகான நிகழ்வுகளை நாம் காணுகிறோம். அந்த ஆழ்வாருக்கும் நாம் தற்போது இருக்கக்கூடிய கும்பகோண க்ஷேத்திரத்துக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு. திருமழிசை ஆழ்வார் என்று சொன்னாலே நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய ஒரு செய்தி, இவர் இந்த உலகத்தில் குறுகிய காலத்துக்கு வாழ்ந்தவரே அல்லர். பல ஆயிரம் ஆண்டுகள் இந்த பூவுலகத்திலே இருந்து துவாபர யுகத்தின் இறுதியிலே பிறந்தவர். கலியுகம் தொடங்கின பிறகும் சில நாட்களுக்கு வாழ்ந்தாராம். 4700 ஆண்டுகளுக்கு மேல் இந்த பூவுலகத்திலே ஆழ்வார் வாழ்ந்திருந்தார். பல மதங்களை பின்பற்றினார். எத்தனையோ ஆன்மீக கருத்துக்களையெல்லாம் கற்றுக்கொண்டு அதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து கடைசியிலே விசிஷ்டாத்வைத சித்தாந்தம்தான் சிறந்தது, பகவான் விஷ்ணுதான் முழுமுதற் கடவுள் என்று புரிந்து கொண்டாராம். சாக்கியம் கத்தோம், சமணம் கத்தோம், சங்கரனார் ஆக்கிய ஆகமநூல் ஆராய்ந்தோம் என்று தானே ஒரு பாசுரத்தில் தெரிவிக்கிறார். நான் பார்க்காத சித்தாந்தங்கள் சம்பிரதாயங்கள் கிடையாது, எல்லா நூல்களையும் ஆராய்ச்சி செய்து பார்த்திருக்கிறேன். பல ஆண்டுகள் யோகத்தில் தியானத்தில் ஈடுபட்டிருந்து இறுதியிலேதான் முழுமுதற் கடவுள் ஸ்ரீமன் நாராயணன் என்கிற உயர்ந்த ஞானத்தை பெற்றார். அந்த திருமழிசை ஆழ்வார் இந்த கும்பகோணத்திலேயே பல ஆண்டுகள் இருந்து தவம் செய்ததாக இந்த இடத்திலே ஸ்தல புராணத்தில் சொல்லப்படுகிறது. அந்த ஆழ்வார் இங்கு வந்ததே ஒரு பெரிய ஆச்சரியம். அவருக்கும் பெருமானுக்கும் நடந்த ஒரு அழகான பரிமாற்றம். பக்தனுக்கும் பகவானுக்கும் எந்த விதமான தொடர்பு இருக்கும்? பகவான் ஆணையிடுவார், அதை பக்தன் கேட்டுக்கொள்ள வேண்டும். அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்க வேண்டும். நமக்கென்று சொல்லுவதற்கு வாய்ப்பே கிடைக்காது. நம்முடைய ஆசைகளை பகவான் நிறைவேற்ற மாட்டார் என்றா தொடர்பு இருக்கப் போகிறது? பகவான் எவ்வளவுக்கெவ்வளவு உயர்ந்தவர், உலகத்தையெல்லாம் ஆட்டி படைப்பவர் என்று சொல்லுகிறோமோ, அதே சமயத்தில் தன்னுடைய பக்தன் என்று வந்தால் அவன் என்ன சொல்லுகிறானோ அதை செய்வதற்கு பகவான் தயாராக இருக்கிறார். பக்தர்களுக்கு அடிபணிந்தவனாக, பக்தர்களுக்கு பக்தனாக பகவான் வாழ்கிறார் அல்லவா? அந்த ஒரு குணத்தைத்தான் இந்த இடத்திலே திருமழிசை ஆழ்வார் இடத்திலே தெரிவித்திருக்கிறார். திருமழிசை ஆழ்வார் சொன்னால் எந்த பெருமானுமே கேட்பார். காஞ்சிபுரத்தில் திருவெஹ்கா என்கிற திவ்யதேசம் இருக்கிறது. யதோக்தகாரி, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று அந்த பெருமாளுக்கு திருநாமம். ஆழ்வார் ஒருமுறை அந்த திருவெஹ்காவிலே வாழ்ந்து வந்தார். அவருடைய சிஷ்யனுக்கு கணிகண்ணன் என்று பெயர். அந்த கணிகண்ணன் ராஜாவோடு ஏதோ ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டபடியால் ஊரிலிருந்து வெளியே துரத்தப்பட்டார். கணிகண்ணன் ஊறவிட்டு போறார் என்ற உடனே என் சிஷ்யனே போகும்போது நான் இங்கிருந்து என்ன செய்ய போகிறேன் என்று முடிவெடுத்து திருமழிசை ஆழ்வாரும் பின்னே தொடர்ந்து செல்லத் தொடங்கினார். உடனே திரும்பி பார்த்தவர் பெருமான் ஆதிசேஷ படுக்கையிலே படுத்து கொண்டிருந்தார். யதோக்தகாரி திருவெக்கா பெருமாள் அவரை பார்த்து, நீ மட்டும் எதற்கு இங்கு இருக்கிறாய்? கணிகண்ணனும் போகுன்னான், அவனோடு கூட நானும் இங்கிருந்து செல்ல போகிறேன். நாங்கள் 2 பேரும் போன உடனே நீ இங்கிருந்து என்ன பண்ண போகிறாய்? நீ உன் பைன்னாகப்பாய் சுருட்டிக்கொள், ஆதிசேஷ படுக்கையோடு கூட நீயும் எங்களோடு வா என்று ஆழ்வார் சொன்ன உடனே பகவான் மறு பேச்சே பேசல. ஆதிசேஷனை சுருட்டி தோளிலே வைத்துக்கொண்டு ஆழ்வாரோடு புறப்பட்டு விட்டாராம். அந்த ஊரே அழகு இழந்து போயிற்று, சோபை இழந்து போய் ராஜா பயந்து போய் திரும்ப வந்து திருமழிசை ஆழ்வார் காலிலே விழுந்தார்.
எனக்கு தெரியாது, கணிகண்ணன் போனதுனால நான் போனேன், கணிகண்ணன் தங்கினால் நானும் தங்கி விடுவேன்னு ஆழ்வார் சொன்னாராம். சரின்னு ராஜா கணிகண்ணனிடத்திலே மன்னிப்பு கேட்ட பிறகுதான் இவர் திரும்ப ஆணையிடுறார், பெருமானே நீ இங்கிருந்து புறப்பட வேண்டாம், உன் பைன்னாகப்பாய் விரித்துக்கொள், நீ இங்கேயே படுத்துக்கோன்னு ஆழ்வார் சொன்ன உடனே பகவான் திரும்பவும் அங்கே சயனித்துக் கொண்டாராம். ஆனால் ஆழ்வார் சொன்ன வண்டம் செய்த பெருமாள் என்று அவருக்கு திருநாமம். அந்த பெருமாள் மட்டும் கிடையாது, கும்பகோணத்தில் 6வது பெருமாள் இருக்கிறாரே, அவரும் இந்த ஆழ்வார் சொன்னபடி கேட்ட பெருமாள் தான். அது என்ன சரித்திரம்னு பார்ப்போம். ஆழ்வார் கும்பகோணத்துக்கு வருகிறார். வந்து இந்த கோயிலை சுத்தி பிரதட்சிணமாக வரும்போது இந்த பக்தனை பார்க்கணும்னு பகவானுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும். அவர் கீதையில சொல்லும் போது வாசுதேவ சர்வமிதி மகாத்மா சுதுர்லபா, கண்ணன் தான் எனக்கு அனைத்துமே, உறவினர்களோ செல்வமோ எல்லாமே எனக்கு கண்ணன் தான், அவரை தவிர வேறு எதுவுமே வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தனை நானும் உலகம் முழுக்க தேடி பார்க்கிறேன், கிடைக்கவே இல்லைன்னு கண்ணன் சொல்லுகிறார் வருத்தத்தோடு. அப்படி ஒரு பக்தர் தானே திருமிழிசை ஆழ்வார். அவர் கும்பகோணத்துக்கு வந்து பிரதட்சிணம் பண்ணும்போது 6வது பெருமாள் சயனத்தில் இருக்கிறாரே அர்ச்சாமூர்த்தி, அர்ச்சாமூர்த்தி எங்கேயான தலையை திருப்பி பார்க்க முடியுமா? ஆனால் திருமிழிசை ஆழ்வார் பிரதட்சணம் பண்ணா அவர் கிழக்கு பக்கம் போகும்போது அவருடைய பெருமானுடைய முகம் கிழக்கு நோக்கி திரும்பித்தான், அவர் மேற்கு பக்கம் வந்தா பெருமான் முகம் மேற்கு நோக்கி திரும்பித்தான், அவர் வடக்கு பக்கம் வந்தா பெருமானுடைய முகம் வடக்கு நோக்கி திரும்பியதான். இப்படி 4 புறத்திலும் திருமிழிசை ஆழ்வார் வரும்போது சுத்தி சுத்தி தன்னுடைய பக்தன் எங்க இருக்கிறான்னு பகவான் திரும்ப திரும்ப பார்த்தாராம். இதை பார்த்து சுத்தி இருந்தவர்கள் எல்லாம் வியந்து போனார்கள். அந்த சமயத்துல ஒரு பெரிய கூட்டம் சபை நடந்து கொண்டிருந்தது. திருமிழிசை ஆழ்வார் அந்த இடத்துக்கு வந்து வருகிறார். வந்தவுடனே இவருடைய பெருமையை உணர்ந்த சிலர் மட்டும் இவருக்கு நான் முதல் மரியாதை செலுத்த வேண்டும், அக்ர பூஜை. ஒரு கூட்டம் இருக்குன்னா யாருக்கு முதலிலே நாம் மரியாதை செய்வது என்கிற ஒரு வாதம் ஏற்பட்டது. அப்போது அந்த இடத்துல இருந்தவர் பெரும்புலியூர் அடிகளார் என்று ஒருவர் இருந்தார். அவர் பேசினார், இல்ல பெருமானே இவரை அங்கீகரித்திருக்கிறார், இவர் போற இடத்துலெல்லாம் திரும்ப பார்க்கிறார், அதனால் அவருக்குத்தான் முதல் மரியாதை கொடுக்கணும்னு பெரும்புலியூர் அடிகள் தெரிவித்தார். ஆனா மற்றவர் பலரும் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆழ்வாருடனே பார்த்தார், இந்த வம்பெல்லாம் இருப்பது எதனால்? பகவான் என் நெஞ்சுக்குள்ள இருக்கிறார், நிறைந்து இருக்கிறார், அதனால அவருக்கு என்னிடத்தில் அன்பு இருக்கிறது. ஆனா இவர்களுக்கு அது தெரியாதே. உடனே 6வது பெருமாள் இடத்துல பிரார்த்தித்தாராம், சக்கரங்கொள் கையனே சடங்கர்வாய் அடங்கிட உட்கிடந்த வண்ணமே புறம்பொசிந்து காட்டிடே என்று பகவானிடத்துல பிரார்த்திக்கிறார். சக்கர கையனே, கையில சக்கராயுதத்தை ஏந்திய பெருமானே, உள்ள முழுக்க நிறைந்திருக்கிறாய், உட்கிடந்த வண்ணமே, உள்ளுக்குள்ள நீ எப்படி கிடந்து சேவை சாதிக்கிறாயோ அதை போல புறம் பொசிந்து காட்டிடே, அப்படியே வெளியிலே மற்றவர்கள் பார்க்கும்படிக்கு நீ காட்ட வேண்டும்னு பிரார்த்தித்தாராம். உடனே பகவான் திருப்பார்கடல்ல எப்படி சயனித்துக் கொண்டிருப்பாரோ அதை போல ஆழ்வார் மனசுல சயனித்திருப்பதை வெளியே எல்லாருக்கும் காட்டி கொடுத்தாராம். அதை பார்த்து இவருடைய பெருமை என்னன்னு அனைவரும் புரிந்து கொண்டார்கள். இவருக்குத்தான் மரியாதை செலுத்தப்பட வேண்டும் என்று அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள். இதெல்லாம் இந்த ஆழ்வாருக்கு இந்த பெருமானால கிடைத்த ஒரு பெருமை. எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். நேர பகவானுக்கு முன்னால சன்னிதானத்துல போனா பெரிய பெருமாள் 6வதன் சயனித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பாம்பு படுக்கைன்னு சொன்னால் ஆதிசேஷன் நன்னா வெளுப்பா இருப்பார், தொடரத்துக்கு குளிர்ச்சியா இருப்பாராம், மெத்து மெத்துன்னு இருக்குமா உடம்பு, நல்ல நறுமணம் அந்த அவருடைய திருமேனியில வீசுமா. இதெல்லாம் இருந்தா யாருக்கு தான் தூக்கம் வராது? பெருமானும் நன்னா பொருந்தி ஆதிசேஷனிலே படுத்து கொண்டிருந்தார். ஆழ்வாருக்கு கோபம், நான் இப்பேற்பட்டவன் வந்திருக்கேன், பக்தன் உன்னை தரிசிப்பதற்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன், நீ என்ன படுத்து கொண்டே இருக்கிறாய்? இப்போ நாம் ஒருத்தர் வீட்டுக்கு போறோம், போன உடனே வந்தவர் எழுந்து வந்து அவர் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருக்கலாம், இல்லை ஊஞ்சல்ல அமர்ந்திருக்கலாம், இல்லை வாசல்ல படுத்துட்டு இருக்கலாம், திண்ணையில படுத்துட்டு இருக்கலாம். ஒரு பெரியவர் வந்தா எழுந்திருந்து வருக வாங்கோன்னு அழைக்க வேண்டும் அல்லவா? பகவான் வாயே திறக்கவில்லை, எழுந்திருக்கவே இல்லை. ஆழ்வாருக்கு கோபம் வந்தது. உடனே அவரை பார்த்து பாசுரம் பாடினார். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலம் ஏனமாய் இடந்தமை குலங்கவோ விளங்குமால் வரைச்சுரம் கடந்த கால் பரந்த காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசு வாழிகேசனே என்று திருமிழிசை ஆழ்வாருடைய பாசுரம். பெருமானே, எதற்காக நீ படுத்துக் கொண்டிருக்கிறாய்? என்னமோ பெரிய காரியம் செய்துவிட்டு படுத்திருப்பது போல இருக்கிறது. நடந்த கால்கள் நொந்தவோ, ராமனாக பிறந்த அயோத்தியிலிருந்து திருப்புல்லானி லங்கை வரைக்கும் நடந்தாயே, ஒருவேளை கால்கள் ரொம்ப சிரமப்பட்டு விட்டனவோ, அந்த துன்பத்துக்காக இங்கு கிடக்கிறாயா? நடுங்க ஞாலம் ஏனமாய் இடந்த மெய் குலுங்கவோ, ஞாலம் நடுங்க, பூமி பிராட்டி
தண்ணீருக்குள் வைக்கப்பட்டு நடுங்கினாலே யார் என்ன ரட்சிப்பார்கள்னு பயம். அதனால நடுங்கின போது ஏனமாய் இடந்த மெய் குலுங்கவோ, பகவான் வராகனாக பிறந்து தன்னுடைய கோரை பற்கள்ல பிடிச்சு தூக்கினாரே, ஒருவேளை அப்போ உன்னுடைய திருமேனிக்கு ரொம்ப கஷ்டம் ஏற்பட்டு விட்டதா, சிரமம் ஏற்பட்டு விட்டதா, அந்த துன்பத்தை போக்கிக் கொள்வதற்காக இங்கு சயனிக்கிறாயோ, ஞாலம் ஏனமாய் இடந்தமை குலங்கவோ, விலங்குமால் வரைச்சுரம் பரந்த கால் கரந்த காவிரி கரை குடந்தையுள். காவிரி எவ்வளவு வர்ணிக்கிறார் பாருங்க, முக்கியமான ஜீவ நதி அல்லவா, அதை பத்தி சொல்றார். விலங்கு மால் வரை, காவிரி வரும்போது மலைகள் எல்லாம் அப்படியே தடையா வழியில் இருக்குமா, அந்த மலைகளையெல்லாம் தாண்டி தாண்டி இப்படி சுத்தி வளைந்து வளைந்து வருகிறாள். விலங்குமால் வரை சுரம் கடந்த கால் பரந்த காவிரி, எத்தனை பொழில்களை தாண்டி எத்தனை சோலைகளை தாண்டி வருகிறாள். கால் பரந்த காவிரி ஒரே ஒரு ஆறா, அதிலிருந்து எத்தனை கிளை ஆறுகள் கால்வாய்கள் எல்லாம் ஓடி இந்த தமிழகம் முழுவதையும் நடுப்பகுதியை அப்படி வளப்படுத்துகிறாள் அல்லவா. கால் பரந்த காவிரி, அப்ப ரொம்ப பரவி இருக்கக்கூடிய காவிரியின் கரை குடந்தையுள் கிடந்தவாறு, அந்த காவிரி கடையில் தானே நீ படுத்து கொண்டிருக்கிறாய். அந்த பகவானை பார்த்து சொல்றார், கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு. இது என்ன, நான் வந்த போது படுத்து கொண்டே இருக்கலாமா, முதல்ல எழுந்திருந்து என்னிடத்துல பதில் பேசு என்று ஆழ்வார் தெரிவித்தார். பகவான் அதிர்ந்து போனார். ஓ, நாம எப்படி இருக்கோமோ அப்படித்தான் மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் பாசுரம் பாடுவார்கள். அமர்ந்த திருக்கோலம்னா அமர்ந்த திருக்கோலம், படுத்துட்டு இருக்காருனா படுத்துட்டு இருக்கார். பகவானையே எழுந்திருக்க சொன்ன ஆழ்வார்லாம் வேற யாரும் கிடையாது. திருமழிசை ஆழ்வார் பெருமையும் மிடுக்கையும் பார்த்து பகவான் ஆச்சரியப்பட்டார். சரி எழுந்திருப்போம், பெரியவர் சொல்றார் படுத்துட்டு இருந்தா மரியாதையா இருக்காது, எழுந்திருப்போம்னு பகவான் படுக்கையிலிருந்து கொஞ்சம் எழுந்துக்க ஆரம்பிச்சாராம். ஆழ்வாருக்கு உடனே மனசே உடஞ்சி போச்சு, பயந்து போய்விட்டார். ஐயோ, எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேன், நான் யாரு, எலி எலும்பன், அறிவில்லாதவன், சக்தி இல்லாதவன். ஒரு ஜீவாத்மா பிரார்த்தித்ததற்காக பரம்பொருளான நாராயணன் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கலாமா, எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேன்னு பயந்து போயிட்டார். உடனே பாட்டை முடிச்சார். வாழி கேசனே, வாழினா மங்களம், நன்னா இருன்னு அர்த்தம். எப்போ சொல்லுவோம், போரும் போரும்னு எப்போ சொல்லுவோம். ஒருத்தர் நம்ம காலில் விழவராருன்னு வச்சுங்களேன், காலில் விழறதுக்கு முன்னாடி அவரை பிடிச்சி அப்படியே தூக்கி போரும் போரும், செவிக்கெல்லாம் வேண்டாம், போரும்னு தூக்கிடுவோம் இல்லையோ. வாழி வாழி போரும்னு ஆழ்வார் பாடுகிறார். அப்ப எழுந்துன்னு சொன்னார். பகவான் எழுந்திருக்க முற்பட்ட உடனே ஆழ்வாருக்கே வருத்தமாக போய்விட்டது. இதே போலத்தான் ஆண்டாள் திருப்பாவையில பாடினாள். 23வது பாசுரம், சிங்கத்தை போல மாறி மலமுழஞ்சில் மன்னி கிடந்திறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதன திருந்து என்று நீ எழுந்து நடந்து வா. படுக்கையில படுத்துக்கொண்டு என்னிடத்துல பேசாதே, படுக்கையில படுத்துட்டா நீ பொய் சொன்னாலும் சொல்லிவிடுவாய், எழுந்து நடந்து வந்து சிங்காதனத்துல இருந்து எனக்கு பதில் சொல்லு என்று ஆண்டாள் பிரார்த்தித்தாள். சொன்ன உடனே பகவான் கண்ணன் எழுந்து நடந்துட்டாரோ இல்லையோ, பார்த்த உடனே ஆண்டாளுக்கு ஒரே வருத்தம். ஐயோ, நான் கேட்டதுக்காகவா, சாதாரண ஒரு பெண் கேட்டதுக்காக சர்வேஸ்வரன் எழுந்து நடந்து வரலாமா, அவனை நடக்க வைத்து விட்டேனேன்னு ஆண்டாளுக்கு வருத்தம். ஆனால் தான் அடுத்த பாட்டு, அன்னி உலகம் அளந்தாய் அடிபோத்தி சென்னங்க தெனிலங்க செத்தாய் திரள் போற்றி 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 போற்றின்னு பல்லாண்டு பாடுகிறார். அதே எண்ணம் தான் இப்ப திருமழிசை ஆழ்வாருக்கு. எழுந்திருந்து பேசு, இவர் தான் ஆணையிட்டார். அவர் எழுந்திருக்க ஆரம்பிச்ச உடனே வாழிகேசனே, ஐயோ நான் சொன்னதுக்காகலாம் எழுந்திருக்கணுமா, வேண்டாம் வேண்டாம் படுத்துக்கோன்னு ஆழ்வார் சொன்னார். பகவானுக்கு புரியவே இல்லை. இப்ப எழுந்திருக்கணும்னு சொல்றீரா, படுக்கணும்னு சொல்றீரா, எனக்கு என்ன பண்றது, படுத்துன்றதா எழுந்திருங்கிறீர், எழுந்தா படுங்கிறீர், என்ன பண்ணணும்னு தெரியலன்னு பாதி எழுந்து நிலையில இருந்தாரோ இல்லையோ. அர்த்த சயனம், உத்தியோக சயனம், உத்தான சயனம்னு சொல்லுவார்கள். முழுக்க 6வது பெருமாளை பார்த்தா முழுக்க நீளமா படுத்துட்டு இருக்கவும் மாட்டார், எழுந்தும் இருக்க மாட்டார், பாதி எழுந்திருந்து. ஆழ்வாருக்காக பகவான் எழுந்து சேவை சாதித்தானோ இல்லையோ. ஆழ்வார் சொன்னார், இந்த நிலை நன்னா இருக்கு, முழுசா படுக்கவும் வேண்டாம், முழுக்க எழுந்திருக்கவும் வேண்டாம், பாதி எழுந்த நிலையிலேயே நீ காட்சி அளிக்க வேண்டும் என்று ஆழ்வார் பாட, சரின்னு அதே போல இன்றளவும் பகவான் சேவை சாதிக்கிறார். அது சக்கரத்தாழ்வாரின் அம்சமான திருமிழிசை ஆழ்வாருக்கும் இந்த பெருமானுக்கும் இருந்த நெருக்கம். அவருக்கு இந்த ஊர்ல சந்நிதியும் அழகான தனி சந்நிதி இருக்கிறது. பல ஆண்டுகள் இந்த இடத்திலே திருமிழிசை ஆழ்வார் வாழ்ந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அவர் பாக்கியத்தால் இன்னிக்கும் ஒரு புது சயனம், புஜங்க சயனம், வீர சயனம், எத்தனையோ சயனம் உண்டு. உத்தியோக சயனமாக, அர்த்த சயனமாக பகவானை இந்த இடத்துல சேவித்துக் கொண்டோம். இன்னும் மூலவரை பத்தியே பார்த்தா உற்சவரை பார்க்க வேண்டுமா? இவர் அழகுன்னா அவர் பேரழகன். அவருடைய பெருமையை அடுத்த பகுதியிலே பார்ப்போம்.